நான் ஒரு நாள் ஒரு இடத்துல மீட்டிங்கில் பேசுகிறேன். ஒரு அம்மா, அவங்க இந்தியன் பேங்க்கில் ஒரு நல்ல பதவியில் இருக்கிறாங்க. அவங்க நல்ல ஒரு ஃப்ரெண்டு. அவங்க எனக்கு கால் பண்ணி, சிஸ்டர் இப்படி கத்தாதீங்க, எனக்கு பயமாகுதுன்னாங்க. ஏன் அப்படின்னு, இல்லை எனக்கு ஹார்ட்டே வெடிக்கிற மாதிரி இருக்குது, ஹார்ட்டே ஒரு மாதிரி ஆகிடுது, நீங்கள் கத்தாதீங்க, நீங்கள் ரொம்பதெல்லாம் சத்தம் போட்டெல்லாம் பிரசங்கிக்காதீங்க. முடியலை, மைக்கே இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக்காக சத்தம் வருது. நமக்கு எப்படி ஒரு இடத்துல கொண்டு போய் நிற்க வச்சுட்டா, ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு மீட்டிங், அங்கே பிரசங்கிக்க தொடங்கி அப்போ தான் பைபிளை ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் வாழ்த்துதலை சொல்லி முடிச்சுடி பார்க்குறேன், போச்சு கரண்ட்டு ஃபுல். அப்படியே இந்த கும் இருட்டுன்றாங்களே அந்த மாதிரி ஒரு இருட்டு. எல்லோரும் கையிலேயே மொபைல் வச்சு அப்படியே லைட்டை ஆன் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு எனக்கு கண்ணே தெரியல, அவ்வளோதான். கண்ணை மூடிட்டு ஒரு பிரசங்கம், ஒரு சத்தம், ரோட்டில் போகிறவங்க வரவங்க வண்டி கிண்டி எல்லாம் நின்று போச்சு. ஆவியானவர் பலமாக கிரியை செய்கிறார். ஒரு நல்ல பாதி செய்து போகுது. அப்படியே பரலோகத்துக்கிட்ட நாங்கள் போயிட்டே இருக்கிறோம். டப்புன்னு கரண்ட்டு வருது, ஒரு வெளிச்சம். ஆனால் பிரசங்கமே கர்த்தர் அழகாக நடத்திட்டு போகிறார். அதனால் எது இருந்தாலும் இல்லாட்டாலும் நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. நமக்கு ஆண்டவர் ஒரு மைக்கை கொடுத்துக்கிறார். அது எப்படி ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும். அல்லேலூயா. இந்த உலகத்தை விட்டு நம்ம ஆவி மூச்சு நிற்கிற வரைக்கும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும்.